எப்படி நீங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம வாழறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஒருத்தர் கெஞ்சி கேட்ட பிறகும் கூட உங்களுடைய தவறை நீங்க உணரவே இல்லை. வணக்கம். இயக்குனர், திரைக்கதையின் ஜாம்பவான்னு அழைக்கக்கூடிய திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுடைய மறைவு. அந்த ஆத்மா சாந்தி அடையணும். அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை அந்த கடவுள் கொடுக்கணும். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தைக்குடைய உண்மையான அர்த்தத்தை இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம தலையில ஓங்கி அடிச்சு அப்பப்போ சொல்லிடுது. நேத்து ஒரு திருமணத்துல சந்தோஷமா கலந்துக்கிட்ட அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு அவருடைய வாரம் அவருடைய அந்த பாக்கியா புக்கு படிப்பேன். அதுல சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த வயசுல எனக்கு அதை படிக்கும்போது அது ரொம்ப மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு போன ஒரு வரிகள். எனக்கு இந்த காணொலியை பதியறதுக்கான ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த கேடு கெட்ட மீடியாவை 4 கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உங்களுடைய அந்த டிஆர்பிங்கிறதுக்காகவோ, முண்டி அடிச்சுக்கிட்டு யார் முதல்ல ஒரு நியூஸை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காகவோ எத்தனை பேருக்கு நீங்க இடைஞ்சல் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? எப்படி நீங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம வாழறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஆனா மனுஷங்க வேற. உங்களுக்கு டிராமா வேணும், டிஆர்பி வேணும்னா நாங்க சினிமால நடிச்சு கொடுக்குறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க சார். கொஞ்சம் பிரைவசி கொடுங்க. ஒருத்தர் கெஞ்சி கேட்ட பிறகும் கூட உங்களுடைய தவறை நீங்க உணரவே